உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எந்த கல்லறையும் அடக்கி வைத்திருக்க முடியாது. உங்களுடைய எதிர்காலத்தை எந்த இருளின் கல்லறைகளும் அடக்கி வைத்திருக்க முடியாது. உங்களுடைய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியை, வெற்றியை, உயர்வை எத்தனை இருளும் அடைத்து வைத்திருக்க முடியாது. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறவராக இருக்கின்றார். உங்களை வாழ வைக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை, உயர்வை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவராக இருக்கின்றார். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய் என்கிற கட்டு, பிரச்சனை என்கிற கட்டு, போராட்டம் என்கிற கட்டு, தீமை என்கிற கட்டு, எத்தனை மரண கட்டுக்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெற்று எழும்பும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. மீண்டுமாக சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. அல்லேலூயா, ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. சொல்லுவோம், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ, ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ. அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. அல்லேலூயா, ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். தூரமாக சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. மீண்டுமாக சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்தவரானம் இயேசு. எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்தரே எம்மை போற்றுகிறோம், இரட்சகரே எம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே எம்மை போற்றுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் மரிப்பேன் ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அதுபோல ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற ஒன்றாக இருக்கிறது. அன்பானவர்களே,
அந்த வார்த்தையில் மாறாத இறைவனிடத்தில் தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தை கொண்டு வந்திருக்கின்றோம், நம்முடைய எதிர்காலத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதை இன்றைக்கு நாம் நம்பும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், கல்லறையினால் அடக்கி வைக்க முடியாதபடி இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்வடைய முடியாதபடி, வெற்றி கொள்ள முடியாதபடி, வாழ்வடைய முடியாதபடி, மகிழ்ச்சியா இருக்க முடியாதபடி, சந்தோஷமாய் நாம் வாழ முடியாதபடி நம்மை எத்தனை கல்லறைகள் அடக்கி வைத்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உங்களை விடுதலை ஆக்கும் பொழுது நீங்கள் உண்மையாகவே விடுதலை ஆவீர்கள் என்று. அந்த வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு நிறைவேற்றி காட்டுகிறவராக இருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு நான் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எந்த கல்லறையும் அடக்கி வைத்திருக்க முடியாது. உங்களுடைய எதிர்காலத்தை எந்த இருளின் கல்லறைகளும் அடக்கி வைத்திருக்க முடியாது. உங்களுடைய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியை, வெற்றியை, உயர்வை எத்தனை இருளும் அடைத்து வைத்திருக்க முடியாது. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறவராக இருக்கின்றார், உங்களை வாழ வைக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை, உயர்வை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, நேரலையில் இணைந்திருக்கிறவர்கள் கூட உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே இருந்து ஆண்டவராக இயேசுவையே நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் இன்று உங்கள் வீட்டிலே அதிசயம் செய்கிறவராக இருக்கின்றார். நாம் பாடினோம் பாருங்கள், கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம் என்று. இயேசு மரணத்தில் இருந்து, அந்த மரண இருளில் இருந்து, அந்த மரண கட்டில் இருந்து உயிர்த்தெழுவார் என்றால் நாமும் அப்படி அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய் என்கிற கட்டு, பிரச்சனை என்கிற கட்டு, போராட்டம் என்கிற கட்டு, தீமை என்கிற கட்டு, எத்தனை மரண கட்டுக்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெற்று எழும்பும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இந்த இடத்துல நாம் ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை நம்மேல் வருகிறது, நம்முடைய குடும்பத்தில் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அவர் நமக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் எல்லாரும் கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி, உள்ளங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் அவரை போற்றவும், அவரை ஆராதிக்கவும் இந்த இடத்திலே நாம் வந்திருக்கின்றோம். நாம் திருமறை சொல்லுகிறது, ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் வரும் பொழுது புகழ்ச்சி பலியோடு நீங்கள் வாருங்கள் என்று. ஏனென்றால் ஆண்டவரோ நமக்கு நல்லவராக இருக்கின்றார், நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். அதை பார்த்து சொல்லுவோமா, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. எல்லோருமாக உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. மீண்டுமாக உம்மை நம் ஆண்டவர் நல்லவர், உம்மை நினைத்து துதிக்கின்றே. அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவராக இருக்கின்றார். நம் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் புகலிடமாக இருக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் புதிய பாதைகளை அமைத்துக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தீமைகளை அகற்றி நன்மைகளை கொண்டு வருகின்றவராக இருக்கின்றார். அவரை போற்றுவோம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். சாவு விழுந்தது அன்பானவர்களே, சாவு ஒளிந்தது. சாத்தானின் அதிகாரம் சிலுவையினால் நசுக்கப்பட்டு விட்டது. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே சாத்தானின் அதிகாரம் செயல்பட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அதை தன்னுடைய வல்லமையினால் நசுக்கி விட்டார். அவரை பாடும் பொழுது, போற்றும் பொழுது அவரோ தன்னுடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளுகிறார். சொல்லுவோம், உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. வல்லவரே
நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம். அப்படி எல்லோருமாக ஆண்டவரை போற்றுவோமா? இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், வெற்றியின் ஆண்டவர், சாவை வென்றவர், மரணத்தை வென்றவர், இருளை வென்றவர், சாபத்தை வென்றவர். உமை நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வருகிறவரே, எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தருகின்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் புது படைப்பாக எங்களை மாற்றுகிறவரே, புதிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே, உமை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன ஆண்டவரே, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்றவரே, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக வந்தவரே, எங்கள் வாழ்க்கைக்கு விடியலாக வந்தவரே, உமை நாங்கள் போற்றுகிறோம், உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்ற பொழுது அந்த சத்தத்தை கேட்டு இறங்கின ஆண்டவரே, எங்கள் மேலும் நீர் இறங்குகிறீரே, எங்கள் மேல் நீர் தயவு காட்டுகிறீரே, எங்கள் மேல் நீர் பரிவு காட்டுகிறீரே. உமை நாங்கள் போற்றுகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக பண்ணின ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீர் தாமே இப்பொழுது நிறைவாக்கி கொண்டிருக்கின்றீர். எங்கள் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர். எங்கள் வீட்டிலே நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கின்றீர். எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்து கொண்டிருக்கின்றீர். உமை நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீரோடை அருகில் நடப்பட்ட மரம் போல் நீ செழிப்பாயிருப்பாய் என்றவரே, கனிந்த காலத்தில் கனி கொடுத்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பாய் என்றவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கும் ஆண்டவரே, எங்களை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தெய்வமே, எங்களுக்கு விடுதலை வாழ்வு தந்து கொண்டிருப்பவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் எங்கள் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் எங்கள் புகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த துதி நேரத்திலே கட்டுக்கள் விலகி போகின்றது, சிறை கதவுகள் திறக்கப்படுகின்றது, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, நோய்கள் குணமடைந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமையினாலே நோய்கள் மறைந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய அதிசய வல்லமையினாலே எங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சாத்தானின் வல்லமையை விரட்டி அடித்துக் கொண்டிருப்பதற்காக, இருளின் வல்லமைகளை ஆண்டவர் இந்த இடத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து நீர் அகற்றுவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, துதியோடு உம்முடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம் அப்பா, புகழ்ச்சி பலியோடு உம்முடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் வாக்கு மாறாதவராக இருக்கின்றீர், எங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிறவராக இருக்கின்றீர். அல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. சொல்லுவோம், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை
என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லுவோம், இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஒருமாக இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஹல்லேலூயா, 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 Lord, we worship your mighty name. You are our God. You are our mighty God. You are our holy God. Lord, we worship your mighty name. Thank you for your presence. Thank you for your mighty. ஆண்டவரே, நீர் அதிசயத்தின் ஆண்டவர், அற்புதங்களின் ஆண்டவர். நீர் பரிசுத்தமான இறைவன். பாவத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர், சாத்தானை வென்றவர், இருளின் அதிகாரத்தை வென்றவர். Thank you, Lord.
எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியாரே, உம்மை ஆராதிக்கிறோம்.